ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர்ன்ற ஒரு அனிமையோட ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமையோட ஸ்டோரியையும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் மொபைல் கேமான ஃப்ரீ ஃபயரை வந்து அனிமாட் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வர போகிற மாதிரியும் அதோட டைட்டில் வந்து ஃப்ரீ ஃபயர் டே பிரேக்குங்க. இதில் மெயின் கேரக்டர் வந்து கெல்லி தாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஃபியூச்சர் சிட்டி ஆஃப் நியூட்ரானில் வந்து இருக்காங்க. இதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார்பரேஷன் வந்து இருக்குங்க, அரிசான் கார்பரேஷன். இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம் வந்து ப்ராஜெக்ட் ப்ளூமுங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கெல்லியும் வந்து மாட்டிக்கிறா. அது மூலமாக அவளுக்கு வந்து ஒரு பவர் வந்து அவேக்கன் ஆகுதுங்க. அதோட நேம் வந்து லிமிட் பிரேக்குங்க. ஸோ இந்த ஒரு பவர் வந்து என்ன பண்ணோன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சீல் பண்ணியிருந்தாலும் அதை வந்து அன்லாக் பண்ணிவிடுவோங்க. ஸோ கெல்லி, அயோட்டா, மோக்கோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த அரிசான் கார்பரேஷனை எதிர்த்து வந்து சண்டை போகிறது தான் இந்த ஒரு அனிமையோட ஸ்டோரிங்க. எல்லாமே இந்த ஒரு அனிமே வந்து ஸ்ப்ரிங் 2027 வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பிளாக் க்ளோவரோட ஆத்தரான யூகி டபட்டா வந்து பிளாக் க்ளோவருக்கு ஒரு ஃபைனல் குட் பாயை வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ ரீசெண்டாக இந்த ஒரு மாங்கா வந்து சாப்டர் 392 அப்போ வந்து எண்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு மாங்காவோட ஃபைனல் வால்யூமான வால்யூம் 38 வந்து ஆகஸ்ட் 4 அப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ லீக்ஸ் மூலமாக யூகி டபட்டா வந்து ஃபைனலாக வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க. இதை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் பிளாக் க்ளோவரோட ஃபேன்ஸான நமக்கும் வந்து ஒரு மெசேஜை வந்து கொடுத்துருக்காருங்க. இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும், ஒரு பிளாக் க்ளோவர் மாங்கா வந்து முடிக்கிறதுக்கு ரீசன் வந்து உங்களோட சப்போர்ட் தான்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மாங்கா மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நெவர் கிவ் அப், எப்பவுமே வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. ஸோ 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பிளாக் க்ளோவர் மாங்கா வந்து அஃபிஷியலாக வந்து எண்ட் ஆகுதுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யூகி டபட்டா வந்து சால்வ் பண்ணாமல் தாங்க வச்சிருக்காரு. அது என்னன்னா, ஆஸ்டாவோட அப்பா யாருன்றது தாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பிளாக் க்ளோவர் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போல் நியூ அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.